ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 13வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,83,668 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 26.9% இருந்துட்டுருக்காங்க கானா வினோத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான கேம் பிளே வந்து பண்ணிட்டுருக்காரு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நல்ல பாயிண்ட்டும் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் யோசிச்சு பாருங்கள், 26% அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதை தொடர்ந்து வந்து வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் வாயெல்லாம் அதிகமாக வந்து விடுவாப்பில். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல்டாக எல்லாத்தையும் பொறுமையாக வந்து அணுகிறாப்பில். ஸோ அதனாலேயோ என்னமோ தெரியல, கானா வினோத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து இருந்துட்டுருக்காரு. இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,35,843 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19.9% இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபிசிக்கல் டாஸ்க்கும் நல்லா பண்ணுவேன்டா, டிசிப்ளின் டெக்கோரம் பற்றி மட்டும் நான் பேச மாட்டேன், எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரவுண்டராக இந்த வாரத்தில் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல வாக்குகள் வந்து வாங்கி குவிச்சிட்ருக்காங்க. பட் இந்த வாக்குகள்லாம் பத்தாது இன்கேஸ் இவங்க வந்து டைட்டில் வின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா. மூணாவது இடத்துல விஜய் பார்வதி 75,166 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.01% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விஜய் பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. இஷ்டம் போல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க, இஷ்டம் போல் வார்த்தைகளை விடுறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க, இஷ்டம் போல் அடிச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் திரும்பி ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. பார்க்குற நம்ம தான் வந்து முட்டாள்கள் மாதிரி வந்து யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அதுக்கடுத்து 4வது இடத்துல கமருதீன் வந்து இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 64,865 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.5% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கமருதீன் அவர்கள். ஸோ இவரை பற்றியும் நான் வந்து பார்வுக்கு என்ன சொல்லணும் அதே தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இஷ்டம் போல் வந்து வார்த்தைகளை விடுறது, இஷ்டம் போல் ஏதோ ஒன்றத்தை வந்து பண்ணுறது, இஷ்டம் போல் வந்து அடிக்கிறது உதைக்கிறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சாரி கேட்டுட்டு ரொமான்ஸ் வந்து பண்ணிட்டு போயிடுறாப்புல கமருதீன். ஸோ அதனால் அவர் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பேசும் பொருளாக இல்லாத மாதிரியே வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் முதல் அக்யூஸ்டே அவர் தான். அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் எழுந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 54,054 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.92% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா அவர்கள் அழகாக வெல் கால்குலேட்டடாக சூப்பராக வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. லிட்ரலாக சொல்கிறேன், இந்த கேம் ப்ளேவை ஆரம்பத்துலேருந்து வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அரோரா அவர்களுக்கு வாக்குகளுக்கு மேலே வாக்குகள் வந்து குவிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் டைட்டிலே வின் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க. பட் இப்போது கொஞ்சம் கம்மியான வாக்குகள் தான் வாங்கிட்டுருக்காங்க. 6வது இடத்துல சாண்ட்ரா 49,344 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.23% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஆக்சுவலாக சாண்ட்ரா அவர்கள் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி 7வது 8வது திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே 6வது அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து போயிட்டுருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் வந்து ஓட்டிங் முடிவுகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம், பார்ப்போம். 7வது இடத்துல சபரிநாதன் வந்து இருக்காங்க. 48,982 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.17% இருந்துட்டுருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சாண்ட்ராவுக்கு என்ன சொல்லணும் அதே மாதிரி தான் வந்து சொல்லணும். பட் இருந்தாலும் இந்த வாரத்தில் அட்டகாசமாக கேம் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. இவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் வந்து இருக்குது, வீட்டுக்குள்ளே திரும்பி வந்து வரணும் இருக்கணும் அப்படின்னா. அது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று, இவர் அட்டகாசமாக விளையாடி டிடிஎஃப் வந்து வின் பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு வந்து இவர் தான் லீடிங்கில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 8வது இடத்துலேருந்து விக்ரம் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 45,121 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.61% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. அவருடைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் பேசும் பொருளாக வந்திருக்கு. மக்கள்கிட்ட விவாதமாக வந்து மாறுது.
அதனால் விக்ரம் சின்னதாக பண்ணாங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவருக்கு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக வந்து மாறிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கமருதீன், எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து பயங்கர அக்ரெசிவாக இருந்திருக்காங்க. பட் இவர் அக்ரெசிவாக மாறும்போது மட்டும் அப்படியே டோட்டலாக டவுன் ஆகிடுது அவருடைய வாக்குகள் அப்படிங்கிறது. அது ஏன் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 9வது இடத்துல சுபிக்ஷா 25,728 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.76% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறது ஒரே விஷயம் தான். இவங்க இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணணும். ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எப்போ வந்து விக்ரம் கூட வந்து சேர்ந்தாங்களோ கூட்டணியில், அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து இவங்க இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ண மாதிரி வந்து தெரியவே இல்லை. சொல்லப்போனால் தெரியவே இல்லை. கேமும் வந்து விளையாடல. அப்படியே சொகுசாக வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேயே வந்து ஒரு 4 வாரம் ஓட்டிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த நிழல்லே சொல்லப்போனால் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு நல்லா கேம் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 2-3 வாரங்கள் வந்து நாமினேஷன்லேருந்து வந்து தப்பிச்சாங்க. ஸோ அதனால் அப்படியே கடந்து வந்துட்டாங்க. இப்போ லாஸ்ட் வீக் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்பொழுது அப்பயே வந்து எவிக்ட் ஆகலை. கனி அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக கனியை வச்சுருந்ததுக்கான காரணமே வந்து ஃபேமிலி ரவுண்டுக்காக தான் வந்து வச்சுருந்தாங்க. ஃபேமிலி ரவுண்டு வந்து வந்துடுச்சு. அண்ட் கனி அவர்களும் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அதனால் சுபிக்ஷாவுக்கு சரியான ஒரு லக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து சுபிக்ஷா அவர்கள் கண்டிப்பாக இந்த டிடிஎஃப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தா, இவங்க குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு ஒரு விளையாட்டை வந்து விளையாடுறாங்க. லிட்ரலாக சொல்கிறா, அது பார்க்கவே செம்ம அக்லியாக வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். குறிப்பாக விக்ரம் கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு விக்ரமுக்கு அகெய்னஸ்ட்டாக நான் விளையாடவே மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக வந்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக அது ஏற்றுக்கவே முடியாது. அப்படி ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயத்தை தான் சுபிக்ஷா அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் வந்து கொடுத்தாச்சு மக்களே. யோசிச்சு பாருங்கள், டிடிஎஃப் வாரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு வாரம். ஃபஸ்ட்டு டாஸ்கில் வெற்றி பெற்றதும் போது என்னம்மா கிளாப்ஸ் தெரியுமா அந்த பொண்ணுக்கு. மக்கள்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. சூப்பர், சுபிக்ஷா வந்து சேவ் பண்ணதில் தப்பே கிடையாது, செம்மையாக வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது. இன்றைக்கி விக்ரம் அவர்களை வந்து அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அந்த கில்லர் காயின் டாஸ்கில். அவங்க வந்து பண்ணலை மக்களே. அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா லிட்ரலாக அப்போ விக்ரமுக்கு எதிராக நீங்கள் விளையாடவே மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தது. கரெக்டு தானே. இப்போது நான் என்ன சொல்கிறேன், விக்ரம் ஒன்றும் அவ்வளோ வேகமாக வந்து ஓட மாட்டார். ஸோ அவங்க வந்து டிஃபைன் பண்ணுறது என்னென்னா, நான் இன்கேஸ் வந்து விக்ரம் மேலே ஒட்டி விக்ரம் அதை எடுத்து என் மேலே ஒட்டியிருந்தால் நான் அவுட் ஆகிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால் அவங்க ஒட்டாமல் வந்து விட்டுட்டாங்க. ஓகே. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு ஒட்டிட்டு பின்னாடி நல்ல ஒரு சான்ஸ் ஒட்டிட்டு அவங்க ஓடி இருந்தாங்க அப்படின்னா மேபி பஸர் கூட அடிச்சிருந்துருக்கலாம். சொல்ல முடியாது. வேகமாக ஓடி இருந்திருக்கலாம். ரொம்ப நேரம் வந்து விக்கல்ஸாலையும் ஓடி இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிசிக்கலாக அவ்வளோ ஒன்றும் ஃபிட்டாக வந்து இல்லை. ஓகேவா? அதை நம்ம பேசக்கூடாது. பட் இருந்தாலும் அதை சொல்லி தான் ஆகணும். அப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் பொழுது ஸோ அவங்களால வந்து ஓடி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் கண்டிப்பாக சுபிக்ஷா அவர்கள் அதை பண்ணியிருந்திருக்கலாம். அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி சுபிக்ஷா அவர்கள் ஜெயிச்சிருந்திருக்கலாம். இப்போ அங்கே டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகி போச்சு. கடைசியாக எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து எல்லா வாய்ப்புகளும் விட்டுட்டு நம்மளோட என்ன அவருடைய கானா வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெற்றாப்புல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டெஃபினிஷனு, அதுக்கு ஒரு விளக்கம், அது இதுன்னு வந்து திவ்யா கிட்ட சொல்கிறது, பார்வதி கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அது லிட்ரலாக சொல்கிறேன். மக்கள் அதை பார்க்கும்போது நான் பார்க்கும்போது என்னம்மா இப்படி பண்ணிட்டேன், இவ்வளோ சொதப்புறியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்னமோ இது வேலைக்கு ஆகிற மாதிரி வந்து தெரியல. டிடிஎஃப்லாம் வின் பண்ண வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 6 டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு. இன்னும் மிஞ்சி போனால் இன்னும் 2 டாஸ்க் தான் இருக்கும். ஸோ இந்த 2 டாஸ்கில் யார் லீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே மக்களே, நீங்கள் யார் கோட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.